தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோப்பை பயன்படுத்தி நம்ம கை கழுவுறதுக்கு நம்ம வீட்டிலேயே லிக்விட் ஹேண்ட் வாஷ் வந்து செய்யலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு டெட்டால் சோப் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பெரிய சோப் கிடையாது, சின்ன சைஸில் இருக்கும்ல அதுதான். அதாவது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 75 கிராம் 75 கிராம் இருக்கக்கூடிய ஒரு சோப் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன பொடிகளாக நம்ம சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் கேரட் துருவுறது மாதிரி துருவி எடுக்கலாம், அல்லது கத்தி பயன்படுத்தி கூட நீங்கள் சீவிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணுறேன். எதனாலன்னா, நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன தூள் தூளாக நமக்கு கிடைக்கும். ஸோ அது தண்ணியில் கலக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஈஸியாக தண்ணியில் கலந்துரும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெட்டால் சோப் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன சோப் இருக்கோ நீங்கள் அந்த சோப்பை எடுத்துக்கலாம். எல்லா சோப்புலேயுமே நம்ம இந்த லிக்விட் ஹேண்ட் வாஷ் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக சீவி முடிச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்ல சின்ன சின்ன தூள் தூளாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். அதாவது இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா சரியாக சேர்க்கணும், இல்லைனா கரெக்டாக வராது. 75 கிராம் சோப்புக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம மற்றதெல்லாம் பண்ணணும். அதாவது இதில் இப்போ டெட்டால் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய டெட்டால் தான் 15 ml 15 ml டெட்டால் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு நம்ம மருந்தெல்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு மூடி வச்சுருப்போம்ல, அந்த மூடி தான். அதில் நான் ஒரு மூடி சேர்த்துருக்கேன், 15 ml. அதுக்கு அப்புறமா அது கலந்ததுக்கு அப்புறமா சோப்பு தூள் இருந்தில்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். அதாவது அடியில் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே தங்கி இருக்கா அப்படிங்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் தண்ணியில் நல்லா கலக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஹேண்ட் வாஷ் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம இப்போ திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி நமக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அதாவது பீட்டர்லாம் வச்சு ரொம்ப அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அடித்தோம்னா ஸ்லைம் மாதிரி மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மெதுவாகவே நீங்கள் கலந்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சுக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடையில் வாங்கக்கூடிய நமக்கு அந்த ஹேண்ட் வாஷ் இருக்கும்ல, அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அளவுகள் சரியாக எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் ரொம்பவே கெட்டியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெட்டியாக வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி அதில் சேர்த்து கலந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே கிடைக்கும். நான் அந்த மாதிரி சேர்க்கலை, எனக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் அது கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். பழைய ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருக்கும்ல, அதில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம பயன்படுத்துறதுக்கு அதில் ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ இந்த பாட்டில் ஃபில் பண்ணதுக்கு பிறகு நம்ம சாதாரண பாட்டில்களில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹேண்ட் வாஷ் காலியானதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் இதே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான ஹேண்ட் வாஷ் நம்மளோட வீட்டிலே நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு சின்ன சோப் அப்புறமா தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துருக்கோம். ஆனால் நமக்கு நிறையவே ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாட்டில். இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிற ஒரு பாட்டிலே நான் ஊற்றிருக்கேன். அது ஃபுல்லாக கிடையாது. ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் 3 பாட்டிலில் நான் எடுத்திருக்கேன். கலர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், நல்ல நுரை கூட வரும். உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.